ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போனோம்னா எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ண பர்சன் ஸோ உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்கள் மைண்டில் என்னென்ன தாட் ஓடிட்டு இருந்துச்சு, ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவாக இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், பிரேக்கப் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும், ஹீல் ஆகணும், எனக்கு ஒரு பீஸ் தேவை அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட். Four of Pentacles, King of Wands, Seven of Cups, Ace of Swords, Eight of Wands, Eight of Pentacles, Four of Wands, Page of Swords, Queen of Wands, Five of Cups, High Priestess. Okay, so bottom of the deck, Seven of Pentacles, Death, Hermit, Page of Pentacles. Okay, Seven of Swords, Knight of Pentacles, Knight of Wands, Two of Cups, World, Nine of Wands, Empress, Six of Cups, Chariot. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நைட்டில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்ன மாதிரி தாட் ஓடிட்டு இருந்திருக்கும், ஸோ அதை பற்றி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான், இது ஒரு பர்சனல் ரீடிங் கிடையாது, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங்.
ஸோ உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகே ஓகே இது வந்து மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் நேரில் சந்தித்து மீட் பண்ணி பேசுனதை விட ஆன்லைன் வழியாக நிறைய கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இன்னும் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இங்கே ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராக இருக்கலாம். ஓகே எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு. ஓகே ஸோ இவர் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு, மைண்ட் கேம் കളിച്ചിട്ടുണ്ട്, உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் எல்லாம் பண்ணிட்டு. ஓகே பட் மூவ் ஆன் ஆகிட்டுன்னா கேட்டால் மேபி ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு, மென்டலி இவரோட மைண்டு கூட நீங்கள் உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். டோட்டலி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு, மேபி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆளை வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் கெரியருக்கு ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா பயங்கர செல்ஃபிஷ், தன்னோட காரியம் தான் இம்பார்ட்டன்ட். தான் நல்லா இருக்கணும், தன்னோட லைஃப் நல்லா இருக்கணும், தன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் கூட பழகுறோம், ஒரு பர்சன் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, இல்லைங்க நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அவங்கள கூட நமக்கு என்ன காரியம்? ஓகே இப்போ ஒரு பர்சன் நம்ம கூட அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு பர்சன் இருக்காங்கன்னா, ஸோ அவங்கள வச்சு நமக்கு என்ன பர்பஸ் இருக்குது, ஸோ அவங்கக்கிட்ட நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஒரு பெனிஃபிட் பார்த்து ஒரு பர்பஸ் பார்த்து பழகக்கூடிய ஒரு பர்சன் தான் அந்த ஒரு பர்சன். பயங்கரமாக ஈகோ உண்டு, ஆட்டிடியூட் உண்டு, ஃபுல் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். தென் மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன். ஆளுக்கு மணி ஆளுக்கு தன்னோட காரியம் இம்பார்ட்டன்ட். ஓகே ஆக்ஷன்ஸ் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு போனதுக்கு ஒரு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா, அவரோட மைண்டுக்குள்ளே ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஸ்டாராக நினைக்கிறாங்க, ஹை வைப்ரேஷன் நினைக்கிறாங்க. நான் பெரிய பவர்ஃபுல், எனக்கு என்ன மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆள் ஹை பீரியாரிட்டியாக நினைக்கிறாங்க, பெரிய ஒரு பவராக நினைக்கிறாங்க. ஓகே ஆளுக்கு ஆப்ஷன்ஸும் உண்டு. அப்போ ஆள் என்ன நான் பெரிய ஸ்டார் ஆகும். ஓகே எனக்கு இதை விட நல்ல பெட்டர் ஆஃபர் உண்டு, எனக்கு இதை விட நல்ல ஆஃபர் உண்டு, எனக்கு இந்த ஒரு பர்சனை விட எனக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் பெட்டராக எனக்கு வரும். இவர் ஆள் ஒரு ஸ்டாராக முடிவு பண்ணிட்டு. மேபி இவர் ஸ்டாருனால இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு போயிருக்கலாம். எனக்கு இந்த ஒரு பர்சனை விட எனக்கு நல்ல பர்சன்ஸ் என் லைஃப்பில் இன்னும் எனக்கு வருவாங்கன்னு இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அந்த ஒரு தாட்டில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏதாவது மைண்ட் கேம் கழிச்சு ட்ராமாஸ் க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி ஒரு சிலவங்களுக்கு 70 days இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17 months இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஈக்குவல் கிவெண்டி கொடுத்துட்டில்ல. மேபி உங்களுக்குள்ள எப்போ இந்த ஒரு பர்சனை காண்டாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், வழியே நீங்கள் தான் போய் கம்யூனிகேஷன் காண்டாக்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. தென் இன்னொரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டிங் வரக்கூடிய டைமாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனை உங்களை காண்டாக்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் தான் மறுபடியும் இந்த ஒரு பர்சனை காண்டாக்ட் பண்ணி போயிருப்பீங்க. காரணம் என்னென்னா, என்னோட மைண்டுக்குள்ள என்னென்னா, எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம யாருக்கும் இறங்கி போக வேண்டாம், நம்ம தேவைன்னா அவங்க வரட்டும், இவர் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு. ஓகே கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. தன்னோட ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சு, தன்னோட செல்ஃபிஷான ஒரு மைண்ட் செட்டை வச்சு, ப்ராக்டிக்கலான ஒரு மைண்டை வச்சு, ஆப்ஷன்ஸ் இருக்கிறத வச்சு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு உண்டு. ஓகே ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. அப்போ ஆள் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாமல் அப்படி இருக்காங்க, மெசேஜ் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்க திங்க் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு ஆளுக்கு பீஸ் இல்லை லைஃப்பில். ஓகே ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு போனதே ஆள் தான். ஏன்னா அவருக்கு பயங்கர செல்ஃபிஷ் ப்ராக்டிக்கல்னால இதை விட நமக்கு பெட்டராக கிடைக்குன்னு ஒரு தாட்டில் ஆள் ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு உண்டு. பட் டெத் ஆகி போன பிறகு ஆளோட லைஃப்பில் டோட்லி ஒரு பீஸ் இல்லை. ஓகே அப்போ ஆள் டோட்டில் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, எனக்கு என்ன வேணும், ஓகே எனக்கு என்ன வேணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் லைஃப்பில் நான் எந்த பாத்தை சூஸ் பண்ணணும், நான் யாரை சூஸ் பண்ணணும், ஆள் திங்க் பண்ணுறாங்க. எனக்கு ஏன் கரண்ட் சுச்சுவேஷனில் என் லைஃப்பில் பீஸ் இல்லை, என் லைஃப்பில் என்ன நடக்குது,
ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம தான் ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர், பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் தான். நம்ம அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நம்ம லைஃப்பில் பிடி கொடுக்க போகிறதும் கிடையாது. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு எனக்கு ஒரு பீஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ நான் எதை சூஸ் பண்ணணும்? எனக்கு என்னோட லைஃப் பார்ட்னர் யாராக இருக்கணும்? நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? தென் நம்ம லைஃப்பில் எத்தனையோ போஸ் நம்ம லைஃப்பில் வந்து போய் இருந்திருக்காங்க. பட் நம்ம எதுக்கும் ஃபீல் பண்ணிட்டு இல்லையே. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு எனக்கு ஏன் பீஸில் நான் திங்க் பண்ணுறாங்க. நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நம்ம லைஃப் இனி எதை நோக்கி போகணும்? நம்ம லைஃப்பில் யாரை வச்சுக்கணும்? ஸோ திங்க் பண்ணுறாங்க. அதான் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, ஆக்சுவலி அவங்களோட லைஃப்பில் ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்குது. ஹீல் ஆகிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவர் எஸ்டர்டே நைட்டு என்ன திங்க் பண்ணிட்டோன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு மணி ஓரியன்ட் பர்சன், செல்ஃபிஸான ஒரு பர்சன், மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன், பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இந்த பர்சன் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், இல்லைங்க புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் தேடி லாங் டிஸ்டன்ஸ் போயிருக்கலாம். அப்போ இவரே திங்க் பண்ணுறாரு. ஆக்சுவலி இவர் எனக்கு நான் வந்து என்னோட மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு, மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நானும் என்னென்னமோ என்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இழுத்து பறிக்க அந்த வேலையை செய்கிறேன், இந்த வேலையை செய்கிறேன், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து செய்கிறேன். பட் எவ்வளோதான் என்ன நான் வந்து என் மைண்டை டைவர்ட் பண்ணணும்னு நினச்சாலும், கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு சேட் ஃபீல் ஆகுது. எனக்கு ஏதோ ஒரு சோகம் எனக்கு உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகுது. எனக்கு முன்னாடி மாதிரி முன்னாடி மாதிரி என்னோடய கெரியரை என்ஜாய் பண்ணி நல்லா பண்ண முடியல. முன்னாடி என்னோடய கெரியரை நான் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட என்ஜாய் பண்ணி நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் எனக்கு ஏதோ ஒரு ஃபீல், ஏதோ ஒரு சோகம் என்னை அடிக்கடி வந்து தாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்னு இவர் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ணிட்டு. ஓகே, கேரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட நினச்சி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லினஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு எத்தனை பேர் கூட்டத்தில் நீங்கள் போனாலும் சரி, ஒரு 1000 பேரோட கூட்டத்தில் போனாலும் சரி, உங்களோட மைண்டாக இருக்கட்டும், உங்களோட ஹார்ட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனை மட்டும் திங்க் பண்ணிட்டு உண்டு. எனக்கு இந்த ஒரு பர்சன், உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த ஒரு பர்சன் மட்டும் உண்டு. உங்களுக்கு அது சம்டைம் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு, இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என் லைஃப் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, எனக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணணும், எனக்கு இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்தாகணும், உங்களுக்கு பல தடவை ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, அதனால தான் நீங்கள் பல தடவை இந்த ஒரு பர்சன் சேசிங் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களில் ஃபோக்கஸ் ஆகுறீங்க. பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு உங்களை எமோஷ்னலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது இவர்கிட்ட கிடைச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு யார்கிட்ட உங்களுக்கு கிட்டிட்டு இல்லை. ஓகே, உங்களுக்கு எங்கே போனாலும், நீங்கள் ஒரு பீச் போகிறதா இருக்கட்டும், ஒரு ஹோட்டல் போகிறதா இருக்கட்டும், இல்லைங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும், ஸோ எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் என்ன இருந்தாலும் அது நீங்கள் காட்டிட்டு இல்லை, நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்குள்ளே எவ்வளோ வலிகள் இருந்தாலும், எவ்வளோ ஏக்கங்கள் இருந்தாலும், எவ்வளோ மிஸ்ஸிங் ஃபீல்ஸ் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை நீங்கள் காட்டிக்காமல் நீங்கள் உங்களோட மைண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு உண்டு. முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வரும்போது டக்குன்னு மேபி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுவீங்களா இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சேசிங் பண்ணிவிடும். பட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் சில விஷயங்களை படிச்சுட்டு உண்டு. ஓகே, படிச்சுட்டு காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இனிமேல் இந்த ஒரு பர்சனை வலிய நான் என்னோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வைக்கணும்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன். பட் இதுக்கு மேலே இந்த ஒரு பர்சனை நான் டஸ்ட் பண்ணுறதா இல்லை. பட் எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லைன்னா என் லைஃபு கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் என்ன இருந்தாலும் உங்களோட ஃபீலிங்ஸே வலி வேதனை உங்களுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் ரொம்ப அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வலிகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வருது, ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ண படிச்சுட்டு உண்டு நீங்கள். ஓகே, அதே சேடில் இருக்காமல், அதே அந்த லோன்லினஸில் இருக்காமல் நீங்கள் உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ண படிச்சுட்டு, மைண்டை டைவர்ட் பண்ண படிச்சுட்டு, உங்களை ஹாப்பியாக படிச்சுட்டு. ஓகே, நீங்கள் சில விஷயங்கள் படிச்சுட்டு.
மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்கலாம், மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கலாம், ஹீலிங் பண்ணிகிட்ருக்கலாம், டேரகோட் ரீடிங் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு டேரகோட் ரீடிங் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். உங்கள் யூனிவர்ஸ் கூட கொஞ்சம் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். மேனிஃபெஸ்டோ டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம், ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ ஏதோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் நீங்கள் படிச்சுட்டு ஓகே. ஸோ அப்போ அவளை டோரில் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனை சேசிங் பண்ணல, எந்த ஒரு கான்டாக்டும் பண்ணல, மெசேஜ் பண்ணல, கம்யூனிகேஷன் பண்ணல, டோட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, பட் உங்களுக்குள்ள வழி இருந்தும் நீங்கள் அதை காட்டிக்கல, எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டல நீங்கள். ஓகே, ஸோ அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, ஆள் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஓகே அவங்க 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 கையில் பயங்கரம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளை பற்றி எந்த ஒரு தாட் எந்த ஒரு போஸ்ட்டுக்கு இல்லைன்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. இவரோட மைண்டுக்குள்ளே அது எட்டிட்டு உண்டு, அந்த ஒரு விஷயம் வந்து இவரோட மைண்டுக்குள்ளே எட்டிட்டு உண்டு. முன்னாடி இவங்க இப்போ அவைலபிள் கிடையாது, அவங்க லைஃப்பில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. எல்லோரும் வந்து என்றைக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல, பட் இவங்க சேஞ்ச் ஆகிட்டு உண்டுன்னு இவர் திங்க் பண்ணுறாங்க. இவர் ஆக்சுவலி நைட்டு திங்க் பண்ணிட்டு உண்டு, இவங்க டவுட்லேயே சேஞ்ச் இவரோட மைண்டுக்குள்ளே அது ஃபீல் ஆகிட்டு உண்டு, இவங்க டவுட்லேயே சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இவங்க இப்போ அவைலபிள் கிடையாது, அவங்கள ஹாப்பியாக அவங்க லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரு டைமில் அவைலபிளாக இருந்தாங்க, பட் இப்போ நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு இவரோட மைண்டுக்குள்ளே எட்டிட்டு உண்டு. ஓகே, ஒரு சிலவங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பர்சன் வேலை விஷயமா வெளியே ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவர் எஸ்டர்டே நைட்டு கெரியரை பற்றி திங்க் பண்ணிட்டு உண்டு. எவ்வளோதான் நம்மளை சந்தோஷமாக கரியரில் நம்மளோட மைண்டை கொண்டு போய் விட்டாலும் நம்மளோட மைண்டு முன்னாடி மாதிரி சந்தோஷமாக ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஏதோ தலையெழுத்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த ஒரு விஷயத்தை இவர் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ணிட்டு. இன்னொரு விஷயம் இவர் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா, இவரோட லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் நான் சொல்லிட்டேன், இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு உங்களை விட்டுட்டு போகிற பேர் இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் உண்டு, இவருக்கு லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால தான் இவங்க லைஃப்பில் எதை சூஸ் பண்ணணும், இவங்க எது திங்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவங்களோட எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, எல்லாம் என்னோட கையை விட்டு போச்சு, என்னோட ஈகோ ஆட்டிடியூட்னால எல்லாம் என்னோட கையை விட்டு போச்சு, என்னோட ப்ராக்டிக்கலான ஒரு மைண்டுனால ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர்னால எல்லாம் என்னோட கையை விட்டு போச்சு. ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை இவர் நஷ்டப்படுத்திட்டு உண்டு. ஸோ அந்த நஷ்டப்படுத்தி போனதில் இவர் ஆள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஆக்சுவலி இவர் ஒரு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு உண்டு. அப்போ இவருக்கு தெரியுது, என் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நான் நஷ்டப்படுத்திட்டு உண்டு, நான் தப்பு பண்ணிட்டு உண்டு, என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயிட்டு உண்டு, என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் போச்சு, இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கு காரணம் நான் தான். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் நான் தான். என்னோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ என்னோட லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், அது என்னை விட்டு போயிட்டு உண்டு, நான் நஷ்டப்பட்டு போச்சு. அதை நினச்சி அதை குறித்து பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். சரி, ஓகே, அது போயிடுச்சு, இனி நம்ம என்ன பண்ணணும் அந்த இவர் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் நஷ்டப்பட்டு போச்சு, அதை நம்ம இனி என்ன பண்ணி சரி பண்ணலன்னு அந்த ஒரு தாட்டில் இவர் கிடையாது. இவர் என்னென்னா ஏதோ நஷ்டப்பட்டு போயிட்டு உண்டு, என் கையை விட்டு எல்லாம் போயிட்டு உண்டு, அது முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, இனி இது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ கிடையாது. இவர் அதை குறித்து பயங்கர சேடான, பயங்கர டிப்ரெஷனான, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆளு கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சாரி கேட்டாலும், நீங்கள் நம்ம ஒரு காலை ஒரு மெசேஜும் பண்ணாலும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஒரு காலை ஒரு மெசேஜும் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கட்டாயம் க்ரோ இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த ஒரு பர்சன் கூட பயங்கரமாக கனெக்டட். நீங்கள் இந்த ஒரு பர்சன் எப்போ வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சன் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு, இன்கம்ப்ளீட்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிட்டு உண்டு. பட் இவர் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு, இவரை நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு, எல்லாம் போச்சு,
நஷ்டப்பட்டு போச்சு. இனி இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகுறதுக்கு ஒரு 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 விஷயம் கூட இல்லை, எல்லாம் போச்சு. இவர் அதை குறித்து எல்லாம் போச்சே எல்லாம் போச்சு, என்னால் தானே போச்சு, நான் ஏன் இந்த மாதிரி இருந்துக்கிட்டேன், நான் இந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாமே, அது குறித்து பயங்கர சேடான பயங்கர டிப்ரெஷனான அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்களுக்கு பண்ண துரோகம், சீட்டிங்ஸ் அதை நினச்சி 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 ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி ஆள் அதே இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன திங்க் பண்ணிட்டு ஒன்றுன்னா, இதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மறுபடியும் நம்ம லைஃப்பில் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கா, இது மறுபடியும் ஒன்று கூடிய லைஃப்பில் வந்தீங்க நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி கூட வந்திருந்தீங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு வாட்டி கூட வந்திருந்தீங்கன்னா நல்லதாக இனிமேல் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் நின்றுட்டு. பட் ஒரு வாட்டி கூட இது ஒன்று வந்தீங்க நல்லா இருந்திருக்கும் இவர் திங்க் பண்ணிட்டு. ஸோ ஆள் உங்களை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுறாங்க. தென் கரண்ட் சுச்சுவேஷனில் அவர் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. அப்போ அவர் ஸ்டாக் பண்ணும்போது இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எவ்வளோ அழகான ஒரு பர்சன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், எவ்வளோ தன்னோட இண்டிபெண்டன்ட் நிற்கக்கூடிய ஒரு பர்சன், அவங்க ஹாப்பியாக எவ்வளோ சந்தோஷமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை போய் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஆக்சுவலாக ஆள் உங்களை பயங்கர பாசிட்டிவாக நினைக்கிறாங்க, பயங்கர ஹை வைப்ரேஷன் நினைக்கிறாங்க. முன்னாடி ஆள் ஹை வைப்ரேஷனாக நினச்சிட்டு உண்டீங்க, இப்போ உங்களை இவங்க பயங்கர ஹை வைப்ரேஷனாக ஒரு ப்ரீசியஸாக நினைக்கிறாங்க. இந்த ஒரு பர்சன் கொடுத்த ஒரு ஸ்னேகங்கிறது ஒரு அன்கண்டிஷனலாக இவர் என்ன நினைக்கிறார், இவர் ரெஷன் நைட் என்ன திங்க் பண்ணுறோம், நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன் நம்ம லைஃப்பில் வந்தும் போய் இருக்கிறாங்க. பட் எல்லாரும் நம்மக்கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டாக ஒரு ட்ரூவாக நின்றுட்டு கிடையாது. பட் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் 110% ட்ரூவாக நின்றுட்டு ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எனக்கு ஒரு லவ்வை கொடுத்துட்டேன். பட் நம்ம லைஃப்பில் அவங்க எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் கடைசி வரைக்கும் வருவாங்க கிடையாது. பட் கிடைக்க ஒரு டைமில் அதை நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் அதை நான் இக்னோர் பண்ணி கழிஞ்சிட்டேன், நஷ்டப்பட்டு கழிஞ்சிட்டேன். மறுபடியும் அதே ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ்லாம் என் லைஃப்பில் வருமா என்ன, உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, ரிலேஷன்ஷிப்பில் நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுறது, இவர் நைட்டு ஃபுல்லாக அதை திங்க் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துட்டு உண்டெங்கி அதெல்லாம் இவரோட மைண்டில் போட்டு திங்க் பண்ணிட்டு உண்டு. சேடாக டிப்ரெஷனாக திங்க் பண்ணிட்டு உண்டு, எல்லாம் நான் நஷ்டப்படுத்தி கழிஞ்சேன் அப்படி திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கர ஹாப்பி, அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஏன்னா இவர் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஆள் உங்களை ஹை வைப்ரேஷன் நினைக்கிறாங்க. நீங்கள் தான் பெரிய ஒரு கிஃப்டாக, ஒரு ப்ரீசியஸாக, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உமனாக நினைக்கிறாங்க உங்களை. ஓகே, ஆளுக்கு டிசைர் உண்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும். ஒன்று கூடி இந்த ரிலேஷன் செப்பரேஷனுங்கிறது அவசியம் தான். ஓகே, ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷன் தான் இவருக்கு உங்களோட வேல்யூ மனசில் ஆகிட்டு உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அவரோட லைஃப்பில், நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீசியஸ்னு இந்த ஒரு செப்பரேஷன் தான் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு 2 of Cups. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இந்த ஒரு போஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கும், என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் நான் சொல்லாமலே தெரிஞ்சுக்கிறதுக்கும், என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ட்ரூவான ஒரு பர்சன் என் லைஃப்பில் இவங்க தான். ஏன்னா 2 of Cups சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டராக இருக்கலாம், 2 பேருக்கு ஈக்குவல் எனர்ஜி, 2 பேருக்கு சேம் விஷயங்கள் பிடிக்கிறதா இருக்கலாம், திங்கிங் ப்ராசஸ் 2 சேமாக இருக்கும், சொல்லி வைக்காமல் 2 பேரும் சேம் கலர் போஸ்ட் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். அப்போ இவருக்கு உங்களை மேரேஜ் பண்ணணும், ஒரு லைஃப் கொண்டு போகணும், இவருக்கு ஒரு டிசைர் உண்டு. அது எதனால அவருக்கு அது தோணுதுன்னா, எனக்கான ஒரு பர்சன், என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் இந்த உலகத்தில் இவங்களை தவிர என்னை இந்தளவுக்கு யாரும் கேர் பண்ணிக்கவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. நான் சொல்லாமலே சில விஷயங்கள் இந்த ஒரு பர்சன் புரிஞ்சுப்பாங்க. எனக்கான ஒரு பார்ட்னர் இவங்க தான் இவர் டிசைர் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால் இவருக்கு உங்களுக்கு கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணுன்னு ஒரு டிசைர் உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும்னு ஒரு விஷயம் உண்டு. பட் இவருக்கு பயங்கர ஃபியர் உண்டு. ஏன்னா இவர் உங்களை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுறாங்க. டோட்லி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, நீங்கள் ஒரு அவைலபிள் இல்லைன்னு நீங்கள் ப்ரூஃப் ஆக்கிட்டு உண்டு, பயங்கரமாக உங்களுக்கு கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, பயங்கர சக்ஸஸில் போயிட்டுருக்குது உங்கள் லைஃப், அடித்து பிடிச்சி பார்ட்டி ஃப்ரெண்டு செலிப் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இவரோட மைண்டில் இவருக்கு என்னென்னா
போய் ஒரு காலில் ஒரு கம்யூனிகேஷனை நம்ம பண்ணி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ. நம்ம வந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பண்ண துரோகங்கள் எல்லாம் இவங்க மைண்டுக்குள்ளே வச்சு நம்மளை பழி வாங்கிடுவாங்களோ. மூஞ்சில் அடித்த மாதிரி நம்மளை தேவையில்லாத வார்த்தைகள் கேட்டோங்களோ, மூஞ்சில் அடித்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதோ அதை நினைக்கும் போது பயங்கர ஃபியர் உண்டு. பட் இவருக்கு இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் கூட ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. பயங்கரமாக ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது உங்கள் மேலே. பயங்கர ஒரு ப்ரீசியஸாக தான் அவங்கள பார்க்குறாங்க. பயங்கர என்ன சொல்கிறது, இதுக்கே கரெக்டான ஒரு பர்சன், என்னோட ஃப்யூச்சர் பார்ட் பயங்கர ஒரு பாசிட்டிவாக இவர் திங்க் பண்ணுறாரு. பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு என்ன உண்டு, ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், நேரில் போய் ஒரு சாரி கேட்க எல்லாம் உண்டு. பட் இவருக்கு பயம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்களோட ஹை வைப்ரேஷனுக்கு உண்டு பயம் உண்டு. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண அதே தப்பை இவங்க மறுபடியும், ஏன்னா நம்ம அன்றைக்கி அந்த ஒரு பர்சனை நல்லா ட்ரீட் பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கி நம்ம ஓடி போய் ஒரு காலையில் ஒரு மெசேஜ் பண்ணும்போது ஓகே நமக்கு பயம் இருந்திருக்காது. பட் அன்றைக்கி நம்ம அந்த ஒரு பர்சனை மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு உண்டு. அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு காலையில் ஒரு மெசேஜ் பண்ணும்போது அந்த ஒரு பர்சன் அதை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு நம்மளை அதே மாதிரி மோசமாக ட்ரீட் பண்ணால் எப்படி இருக்கும் அதை திங்க் பண்ணும்போது பயங்கர ஃபியர் உண்டு. ஓகே, கம்யூனிகேஷன் மேபி ஒரு சிலவங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரும். ஏன்னா கம்யூனிகேஷன் நமக்கு ஒரு 8 ஹவர்ஸில் 8 வீக்ஸில் 8 டேஸில் கம்யூனிகேஷன் பாஸ். நிறைய பேர் சொல்கிறீங்க மேம், நீங்கள் சொன்ன மாதிரி கான்டாக்ட் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க சொல்கிறீங்க. ஓகே, தேங்க்ஸ், அது நல்ல விஷயம். இவர்கிட்ட கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். எல்லாருக்கும் இல்லை, யார் ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்களோ, எவ்வளோ வலி வேதனை ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஆசை பாசை எவ்வளோ இருந்தும் அது எல்லாத்தையும் நீங்கள் சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக செல்ஃப்லோ யார் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அவங்களுக்கு கரெக்டாக இது ஒரு போஸ்ட் கிடையாது கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஏன்னா இவர் கம்யூனிகேஷன் பண்ணதை நினச்சி இவர் லைஃப்பில் இவர் எச்சுக்கு நைட்டு திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆக்சுவலி இவர் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தான். பட் இவரோட மைண்டுக்குள்ளே இவருக்கு ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா, போய் ஒரு மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நேரில் வந்து பார்க்கணும்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ நமக்கு கெரியரில் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ண நம்ம நினச்சாலும் நமக்கு ஒரு ஹாப்பி கிடையாது. கெரியர்லேயே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், போய் ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் எல்லாம் நேரில் பார்த்து ஒரு சாரி கேட்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு சரி பண்ணால் மட்டும்தான் எனக்கு மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து போகணும்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே ஓகே மேபி இந்த பர்சன் ஒரு 7 டேஸ்லேயும் 7 வீக்ஸ்லேயும் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்துக்கலாம். ஓகே, மேபி உங்களோட ஏஜ் யாருக்காவது 22 இருக்கலாம், 44 இருக்கலாம். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் ஏஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 777 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 777 கண்டினியூஸாக பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் 44, 22, 99, 88. ஓகே, இந்த நம்பர் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்துக்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 13 important, 21 important, 17 important, ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கு டேட்டா பர்ச்சேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி இங்கே எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.